அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு செமையான ஜாப் தான் பார்க்க போறோம். ஜிப்டோ டெலிவரி ஜாப். இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, சென்னையில நல்லாவே ரீச்ல போயிட்டு இருக்கு. இந்த ஜாப்ல வேலை பார்க்கலாமா, வேலை பார்க்க கூடாதான்னு சொல்லி நிறைய பேருங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தானே பாத்தீங்களா, அந்த நம்பரை நீங்க பார்த்து மேல தெரியுதா அந்த நம்பர், இந்த நம்பர் மூலியமா நீங்க ஈஸியாவே ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க மூலியமா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, வித்தின் செகண்ட்லயே உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க இன்னைக்கு லாகின் பண்ணீங்கன்னா நாளையில இருந்தே ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவங்கள்ட்டே பேக் டெஸ்ட் போயிட்டு இவங்க ஆஃபீஸ்லேயே டேரக்டா நீங்க வாங்கிடலாம். நாளை பின்ன ஜிப்டோல ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா டேரக்டாவே உங்களுக்கு இவங்க தீர்த்து வைப்பாங்க. இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், இப்போ நீங்க அப்ளிகேஷன்ல டேரக்டா ஜாயின் பண்றதுக்கும் இவங்க மூலியமா ஜாயின் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்க அப்படின்னா, அப்ளிகேஷனை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா சப்போர்ட்ல எப்படா கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணணும். ஆனா இவங்க மூலியமா கால் பண்ணீங்கன்னா உங்க ஐடி ஆக்டிவேட் ஆகல, உங்க அக்கௌண்ட் ஏதாவது இஷ்யூ இருக்கு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவங்களே உங்களுக்கு சரி செஞ்சு வைப்பாங்க. அதற்காக தான் இந்த நம்பரை போடுறீங்க. இந்த நம்பர் மூலியமா நீங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட பைக் இருந்தாலும் சரி, பைக் இல்லாட்டி சரி, எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த ஜாப் கம்பல்சரி கொடுப்பாங்க. உங்களோட பைக் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாப்பை மட்டும் ஜாயின் பண்ணா போதும், நம்பர் மூலியமா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இனிஷியல் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். வாரம் வந்து பாத்தீங்கன்னா 1200 இருந்து 1500 தான். எலக்ட்ரிக்கல் பைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டபிள் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சைக்கிள் டெலிவரி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிப்டோ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பைக் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு வேலைன்றது உறுதி கண்டிப்பா ஆயிடுச்சு. ஆனா நான் சொல்றீங்களங்க, டேரக்டா நீங்க ஆபீஸுக்கு போய் கேட்டாலும் கிடைக்காது. இந்த நம்பர் மூலியமா நான் பண்றது ப்ரொமோஷன் கிடையாது. இந்த நம்பர் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, நிறைய பேர் பைக் இல்ல ப்ரோ, என்கிட்ட ரொம்ப மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, பைக் சம்மடி வாங்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் புலம்புறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா அவங்களுக்காக இந்த வீடியோ வேணும் தான் அப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ரீசன்னா, பைக் அவங்களே கொடுத்துறாங்க, நம்ம வேலை மட்டும் பார்த்தா போதும், பைக்குக்கான ரெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 நீங்க பெட்ரோல் காசு போடுற அளவு தான் அந்த ரெண்ட் நீங்க கொடுக்க போறீங்க. எலக்ட்ரிக்கல் பைக் சார்ஜிங் பாயிண்ட் ஒவ்வொரு ஹப், அதாவது ஜிப்டோட ஒவ்வொரு ஹப்லையும் அவங்க சார்ஜிங் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை, இப்ப நீங்க ஆபீஸ் போறீங்களா, இப்ப நீங்க ஜிப்டோ ஹப்புக்கு போறீங்க, ஒரு ஃபுட் பிக் பண்ண ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. நீங்க அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த டைமிங்ல நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா நீங்க சார்ஜ் எப்பயுமே ஃபுல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். அதிகபட்சமா ஜிப்டோ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பைக் இல்ல என்கிட்ட அப்படின்னு நீங்க கவலையே பட வேணாங்க. அவங்களே பைக் உங்களுக்கு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங்கும் கிடைச்சிருது. அப்படின்றப்ப உங்களோட வருமானம் இரட்டிப்பாக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு போன்ல சார்ஜ் இல்ல ப்ரோ, நான் வந்து வேலை பார்த்துட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா ஜிப்டோ ஆபீஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த போன் சார்ஜ் பிரச்சனை அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஹப்ல, அதாவது நீங்க பிக்கப் பண்ண போக பாத்தீங்களா ஜிப்டோ ஸ்டோர்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். உங்க பைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிற விஷயம் தான், இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் டைமா ஒர்க் பண்றவங்க டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 hours ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வருவாங்க, நைட் ஒரு 10 மணிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணி ஒரு 4 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் தாராளமா earn பண்றாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜிப்டோ ஃபுல் டைமா எடுத்து ஒர்க் பண்றவங்க எல்லாமே ஆர்டர் பேஸ், அதாவது மினிமம் கேரண்டி அந்த ரிலேட்டடா தான் வேலை பார்ப்பாங்க. இப்பனா 210 ஆர்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் வேலை பார்க்கும்போது 210 ஆர்டர் பார்த்தா 10,000 ரூபாய். அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல கொஞ்சம் அதிகமா பார்த்தா 12,000 ரூபாய். அப்படின்ற கம்மியா பார்த்தா உங்களுக்கு மினிமம் ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் ஒரு இடத்துக்கு போறீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஜிப்டோ ஜாப்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல ஒர்க் பண்றாங்க. ஃபுல் டைமா எடுத்து ஒர்க் பண்றவங்க ஃபுல்லாமே மினிமம் கேரண்டி பேஸ்ல தான் வேலை பார்க்குறாங்க. மினிமம் கேரண்டினா நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். மினிமம் கேரண்டினா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 150 ஆர்டர் நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 5000 ரூபாய் தரோம், நீங்க 200 ஆர்டர் பாருங்க, உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் தரோம்னு சொல்லி மினிமம் கேரண்டி. வீக்லி ஒரு 6 நாள் வேலை பார்த்து நீங்க ஒரு 200 ஆர்டர் பார்த்துருக்கணும், 210 ஆர்டர் பார்க்கணும். அப்ப நான் வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 250 ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி மினிமம் கேரண்டி கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், எப்படி ப்ரோ வாரம் ஆனா நம்ம வந்து ஒரு ஆர்டர் எப்படி ப்ரோ நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும், ரொம்ப சிரமம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பெல்லாம் கிடையாதுங்க. ரொம்பவே ஒரு ஆர்டர் நீங்க எடுத்துட்டு போறீங்களா, ஜிப்டோ பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஆர்டர்ல உங்களுக்கு 3 ஆர்டர் கொடுத்துருவாங்க. பக்கத்துல இருக்க வீட்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்க 30 ஆர்டர் பார்த்தாலே போதும், அந்த வாரம் கம்ப்ளீட் ஆக போது நீங்க கண்டிப்பா அந்த ஏர்னிங்ஸ் எடுத்துடலாம். அவங்க அப்படி இல்லைனாலும் ஹப்ல சொன்னாங்கன்னா அதுக்கான ஏர்னிங்ஸ் அவங்களே தயார் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்டோ போலாமா போகக்கூடாதா நிறைய பேர் சந்தேகத்தில் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பைக்கே இல்ல ப்ரோ, நான் வந்து வேலை ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ரோனா, நீங்க இவங்களோட பைக் கொடுப்பாங்க. இந்த ஜாப்பை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா பைக்கே இல்லைனாலும் நீங்க எல்லா ரெண்டும் போக எனக்கு தெரிஞ்சு வாரம் வந்து ஒரு 6000 ரூபாய் இருக்கும். இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்டோனா என்ன நம்ம பார்த்திருக்கோம், ஜிப்டோல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் நான் ஒரு வீடியோ நம்பரும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஜிப்டோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.